அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதி. சமீபத்தில் கன்னியாகுமரி கபடி லீக் மிக சிறப்பாக சூப்பராக சீசன் 3 வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமாக இந்த கபடி போட்டி வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க கன்னியாகுமரி மூலச்சல் அணி. ஒரு தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு மிகச்சிறந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணும். நம்ம எங்கேயும் போயிட்டு வெளியில் போயிட்டு நம்ம அவ்வளோ கஷ்டப்படக்கூடாது. நம்ம விளையாட்டு வீரர்களோட திறமையை எப்படியாவது வெளிக்காட்டணும் அப்படின்ற மிகப்பெரிய நோக்கத்தோட கேகேஎல் சீசன் வந்து தொடங்கப்படுது. கடந்த சீசனோட டெவலப்பாக இந்த டீம் வந்து 8 டீம்லேருந்து 10 டீம் ஆகி பிரம்மாண்டமான பரிசு தொகையெல்லாம் வச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த டீமோட ஓனர்ஸ் அவங்க யாரெல்லாம் வந்து அறிமுகப்படுத்துறதாகட்டும், பயிற்சியாளர் அறிமுகப்படுத்துறதாகட்டும், பிளேயர்ஸை ஏலம் எடுக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொண்டு வரதாகட்டும், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப சூப்பராக நடத்தி முடித்து கன்னியாகுமரி கபடி லீக் சீசன் வந்து சூப்பராக வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிச்சிருக்கு. இந்த கபடி போட்டியில் முதல் பரிசு டிஎன் ஜெயின்ஸ் அணியும், 2ஆம் பரிசு டெரர் புல்ஸ் அணியும், 3ஆம் பரிசு கில்லர் ஆண்ட்ஸ் மற்றும் மோகினி பிளாஸ்டர் அணி வந்து வென்றிருக்காங்க. இந்த 4 அணியும் வந்து பரிசு பெற்றிருக்காங்க. வெற்றி வாய்ப்புள்ள இந்த அணி வந்து அடுத்த முறை வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சு மிக சிறப்பான கட்டமைப்போட இந்த போட்டியில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, கன்னியாகுமரி கபடி லீக் வரணும்னு சொல்லிட்டு நான் நிறைய எதிர்பார்த்துக்காதிருந்தேன். சில மாற்றங்களால் வந்து வர முடியாது போயிடுச்சு. ஆனால் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த முறை வந்து கண்டிப்பாக வந்து கன்னியாகுமரி கபடி லீக்கில் நானும் இருப்பேன். நிறைய கபடி ரசிகர்லாம் அங்கே வந்திருந்தாங்க. கபடி கொண்டாடுறவங்களாம் அங்கே இருந்ததெல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. இந்த காணொலியை வந்து அண்ணன் ராஜேஷ் அவர்கள் வந்து பகிர்ந்தார். அண்ணன் ராஜேஷன் வந்து ஒவ்வொருத்தர் ப்ரோ கபடியில் எப்படி இன்டர்வியூ எடுப்பாங்களோ, ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் எப்படி இன்டர்வியூ எடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக நேர்த்தியாக வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தார். அதில் குறிப்பிடத்தக்கதாக வந்துன்னா அண்ணன் ஞானமுருகன் அவர்களோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் வந்து அண்ணா ஸ்டேடியத்தில் பிளேயர்ஸ் எவ்வளோ பிளேயர் உருவாக்கிட்டுருங்க அப்படின்றலாம் வந்து அந்த காணொலி வந்து பதிவிடுறாரு. ஒவ்வொரு நாளும் விளையாட்டுக்காக வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஞானமுருகன் அவர்களை வந்து அந்த காணொலியில் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட வகையில் அவரை பற்றி பேசினா ஒரு தனி வீடியோவே போடணும். அந்தளவுக்கான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒருத்தர் அண்ணன். நான் நிறைய அவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர். விளையாட்டுக்காக கபடிக்காக மட்டும் இல்லை, பொதுவாக விளையாட்டுக்காக நிறைய ஓடி செய்யக்கூடிய ஒரு ஆர்வமாக செய்யக்கூடிய ஒருத்தர். காலை மாலை 2 வேளையிலும் என்றைக்கும் தன்னை ஃபிட்னஸாக வச்சுருக்கிறதுல அவ்வளோ உறுதியாக வந்திருக்காரு. இப்போ 40 வயதுக்கு மேற்பட்ட கபடி வீரர்கள் வராது. அவர் 40 வயதில் எல்லா கபடி போட்டியுமே அந்தளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி ஒன்று அண்ணன் இருக்குது. அவரை குறித்து ராஜேஷனை வந்து பகிர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் எந்நேரமும் கபடி குறித்தே பகிர்ந்துருக்கக்கூடிய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு கபடி குழு அட்மின் அஜிசம் அவர்களை குறித்துலாம் வந்து நிறைய பேட்டி எடுத்து இந்த மாதிரி வெளியே தெரியாதவங்களை நிறைய பேரை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய வேலையை வந்து அண்ணன் ராஜேஷனை வந்து பண்ணியிருந்தார். தொடர்ந்து உங்கள் பணி மகத்தான பணினா வாழ்த்துக்கள். இந்த கபடி போட்டியை ஒவ்வொன்றும் ரசித்து பார்த்து அவ்வளோ வந்து சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. இன்னும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. இந்த கபடி போட்டி அடுத்த முறை மிக பிரம்மாண்டம் அளவில் கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையும் ஆவலும் கூட, என் ரசிகர்களோட ஆவலும் கூட. வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு கட்டமைப்பு கொண்டு போயிருக்காங்க கபடி ஜிஎஃப்சி மூலச்சல் அன்னைக்கு. ஏன்னா ஒவ்வொரு வீரரும் தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள், அந்த வந்து அத்தனை பேரும் ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரர்களாக தான் இருந்தாங்க. ஒவ்வொரு வெளி மாவட்ட வீரர்களுக்கான முக்கியத்துவம் அதை அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழகம் கபடி வந்து இன்னும் மேலே உயரங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு கபடி அமைச்சர் கபடி கழகத்திற்கும் இதற்கு துணையாக இருந்த கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி இருந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் அங்கே கூடியிருந்து ரசித்து பார்த்த கபடி ரசிகர்கள், அது மூலம் யூடியூப் மூலமாக எங்களை மாதிரி வந்து தொலைவு தூரத்தில் இருந்து கபடி ரசிக்கக்கூடிய ஒரு இதாக இருந்ததுக்கு யூடியூப் சேனல் அங்கே ஒளிபரப்பு செஞ்ச அத்தனை யூடியூப் சேனலுக்கும் என்னோட நன்றியும், வினோ மீடியாவாக இருக்கட்டும், ஆப்பனார் ஸ்போர்ட்ஸ், இன்னும் நிறைய சேனல்ஸ்லாம் வந்து லைவ் கொடுத்தாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் இருந்துச்சுன்னா, அடுத்த முறை கண்டிப்பாக சந்திக்கணும். நன்றி, வணக்கம். நான் உங்களை வந்து சந்தன காற்று ஜன்னலை பேசட்டும், சருத்த நாளை உங்களை பேசட்டும். டடபாசியும் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களுடைய சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.